Hey guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நண்டு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மிக்ஸர் ஜார்ல 1/2 கப் தேங்காய் பூ, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு, 1 நறுக்கிய பெரிய வெங்காயம், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்துருக்க நண்டு, 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, புளி தண்ணி 2 டேபிள்ஸ்பூன், நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடான இதில் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சோடனே இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சோன்னே இதோட 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 1 நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கணும்னா இதில் 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க நண்டு இதோட சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனோடனே இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதை இப்போ 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். டென் மினிட்ஸ் கழிச்சு இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிடலாம். இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனோன்னு எடுத்துடலாம். இப்போ நம்ம நண்டு வறுவல் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.